ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து லன்ச் என்னென்னு பார்க்கலாங்களா. லன்ச் வந்து சுட சுட சோறு, வெங்காய கருவாடு, அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், சவு போட்ட சாம்பார், ரசம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த வெங்காய கருவாடு வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா. செம்மையாக இருக்கும், நல்லெண்ணெயில் செஞ்சோம்னா செம்மையாக இருக்கும். இதுக்கு வந்து இது நெய் மீன் கருவாடு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வெங்காயம், 2 தக்காளி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு. அந்த கருவாடு இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். கருவாடு அதில் உப்புலாம் போட்டுறாதீங்க, அதுலேயும் இருக்கும். அதனால் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிரட்டி வச்சுக்கோங்க. இது எங்கள் அண்ணன் வந்து குற்றாலம் போயிருந்தார் போன வாரம். லாஸ்ட் வீக் வந்து வாங்கிட்டு வந்தாங்க, நல்லா இருந்தது. இப்படி வந்து நல்லா கொஞ்சம் மேரினேட் பண்ண மாதிரி பண்ணிடணும். அதுக்கப்புறம் அப்போ தான் உப்பு காரம்லாம் அதில் பிடிக்கும். அப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தான் ஊற்றணும், கொஞ்சம் நிறைய ஊற்றணும். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வச்சுருந்தோம்லையே, பச்சை மிளகாய் போட்டால் இதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் கொத்தமல்லி. ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் வந்து இந்த கருவாடை வந்து பொரித்து எடுத்துக்கலாம். பொரித்து நல்லா வந்து ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம். இது வந்து அது பச்சையாக அப்புறம் போட்டோன்னா நல்லா இருக்காது. ஃபஸ்ட்டு எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். நல்லா சாதா எப்பயுமே கருவாடு பொரிப்போம்ல, இதுக்கெலாம் அந்த மாதிரி உப்பு மிளகாய் போட்டு பொரிக்கிறோம்ல, அந்த மாதிரி பொரிச்சிக்கலாம். பொரிச்சிட்டு இது எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் கூட போடலாம், இல்லைன்னா இப்படியே விட்டுட்டு கூட இதோட நம்ம வந்து வெங்காய தக்காளியெல்லாம் போட்டுக்கலாம். இந்த எண்ணெயில் பொரிஞ்சிருச்சுன்னா இது இப்படியே சாப்பிடவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கரைஞ்சிருச்சு இந்த கருவாடு. அதுக்கப்புறம் நாங்கள் இன்ஷால்லா கேட்ரிங் செய்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டால் ஈரோடு சரௌண்டிங்கில் இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் நல்லபடியாக எல்லாமே நான்வெஜ் எல்லாமே செஞ்சு தரோம். சிக்கன் இல்லை ஸ்வீட் ரெசிபி எல்லாமே நல்லா செஞ்சு கொடுப்போம். அதுக்கப்புறம் அது நல்லா ரோஸ்டட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் போடணும். இதுக்கு பச்சை மிளகாய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கருவாட்டில். இதுக்கு பேர் வெங்காய கருவாடுன்னு நாங்கள் சொல்லுவோம். நீங்களே என்ன சொல்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் செஞ்சு இருக்கீங்களான்னு யாராவது சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இன்ஷா இது வந்து கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த வெங்காயம், தக்காளியெல்லாம் நல்லா வேகிற மாதிரி தண்ணி ஊற்றிடணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆயிடுச்சு. நல்லா குழஞ்சிருச்சா, இது அப்படியே சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா காரசாரமாக இருக்கும், டேஸ்ட் அள்ளும். அதுக்கப்புறம் இடையில வந்து நாங்கள் லன்ச் செய்யும்போது 12 மணிக்கு ஒரு டீ குடிக்கிறது வழக்கம். டீயோ காஃபியோ ஏதாவது காலையில் அவசரமாக குடிக்கிறதுனால இப்போ ஒரு 12 மணிக்கு ஒரு டீ குடிப்போம். யார் யார் அந்த மாதிரி குடிப்பீங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சு, தொக்கு மாதிரி பார்த்திங்களா. அப்புறம் எடுத்து வச்சுட்டு இந்த கடாயிலே கொஞ்சம் சாப்பாடு போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். யார் யார் சாப்பிட்ருக்கீங்க சொல்லுங்கள். அப்புறம் எடுத்து வச்சுட்டோமா, நல்லா நீட்டானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த கடாயிலே கொஞ்சம் சோறு போட்டு பெரட்டி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டுக்கணும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இல்லை சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.